Okay. Before getting into the subject of the judgment and the two recent judgment, we just want to understand the terminologies used in the court verdicts. அதில் இருந்த டெர்மினாலஜிஸை புரிஞ்சுக்கணும். இது தமிழ் அர்த்தத்தை தான் நான் போட்டிருக்கேன். அதாவது இம்பியூங்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இம்பியூங்ட் ஆர்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை இடையில நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ஆர்டர்ல. அப்படின்னா என்ன தமிழ்ல என்னன்னா குற்றம் சாட்டப்பட்டது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ படிக்கும்போது நீங்க இதை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். இம்பியூங்ட் ஆர்டர் அப்படின்னா எதை மீன் பண்ணுதுன்னா அது ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு விஷயம். அப்புறம் இந்த ஃபோர்ஸ் மெஜூர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்றது வித்தியாசமா இருக்கும். மன்னிச்சுங்க நான் தவறா ஏதாவது சொன்னா. ஃபோர்ஸ் மெஜூர் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். இது வலுக்கட்டாயமாக அப்படின்ற விஷயம். இதுதான் அந்த 160A செக்ஷன் இருக்கு. 168A 168 கேபிட்டல் ஏ செக்ஷன் வந்து சிஜிஎஸ்டி சட்டம். அதுல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது, ஃபோர்ஸ் மெஜூர் அப்படின்றது. அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் மெஜூர்னா என்னென்ன சுச்சுவேஷன்லாம் ஃபோர்ஸ் மெஜூர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த சட்டத்திலேயே வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு அந்த லாவே அந்த செக்ஷனே நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் மெஜூர் அப்படின்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் செக்ஷன் எக்ஸ்பிரஷன் ஃபோர்ஸ் மெஜூர் மீன்ஸ் எ கேஸ் ஆஃப் வார், ஒரு நாடுகளுக்கிடையேயான போர், அதை சொல்லக்கூடியது. அப்புறம் எபிடமிக், அதாவது தீராத நோய், அந்த மாதிரியான நோய்வாய்ப்பட்ட சுச்சுவேஷனை சொல்லுது. ஃப்ளட், டிராட், புயல், வெள்ளம், பஞ்சம், ஃபயர், சைக்ளோன், எர்த்குவேக் ஆர் எனி அதர் கலாமிட்டி காஸ்ட் பை நேச்சர் or otherwise affecting the implementation of any of the provisions of this act. அதாவது சிஜிஎஸ்டி சட்டத்தில் உள்ள சட்ட சரத்துக்களை இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கு ஏதாவது ஒரு கட்டாயமான வலுக்கட்டாயமான சூழ்நிலை தடை, அதன் மூலமான தடை ஏற்பட்டால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான காலக்கெடுவை நீட்டிப்பதற்கான அவகாசம் நம்ம இந்த கவுன்சிலுக்கு, ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு இந்த சட்டம் கொடுக்குது, பவரை கொடுக்குது. அந்த பவர் மூலமா ஜிஎஸ்டி கவுன்சில் புதிய லிமிடேஷன் பீரியட்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதை அடிப்படையில் சட்டம் உருவாகலாம். அந்த சட்டம் வந்து நம்ம பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் அது இது ஒப்புக்கொள்ளப்பட்டு நம்மளுடைய பிரசிடென்ட்டுடைய அசென்ட் வாங்கின பிறகு அது லாவா வரலாம் அப்படின்றது தான் இதனுடைய பேக்ட்ராப் ஆக்சுவலா, இதனுடைய பின்னணி. சரியா? 168A அப்படின்றது ஃபோர்ஸ் மெஜூர்னா என்ன அப்படின்றத பத்தி சொன்னேன். அதுக்கடுத்து இந்த மற்ற விஷயங்களை பார்க்கும்போது இதெல்லாமே இந்த நம்ம ஜட்ஜ்மெண்ட்ஸை படிக்கிறப்ப இடையில வரக்கூடிய வார்த்தைகள், அதை வந்து ஒரு சம்மரைஸ்டா நான் எடுத்து புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நீங்க நாளைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ புரிஞ்சுக்கணுன்றதுக்கு. ஆர்பிட்ரரி அப்படின்னா தன்னிச்சையா முடிவெடுக்க கூடாது அப்படின்னு. முக்கியமா நம்ம இந்த டாடா பிளே லிமிடெட் கேஸ்ல இந்த வார்த்தைகள்லாம் வந்திருக்கு. வாய்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரரினஸ் அப்படின்னா தன்னிச்சையா இருக்கிறதால ஒரு கெடுதல் வரா மாதிரியான செயல்ல ஈடுபடுறது, தன்னிச்சையான தன்மையின் தீமை அப்படின்னு சொல்றாங்க. வாய்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரரினஸ் இந்த வார்த்தைகள்லாம் அந்த ஜட்ஜ் வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு. ஏன்னா நீங்க இதெல்லாம் வச்சு நீங்க பல பேருக்கு வந்து 1718 ஆர்டர் போட்டு டிமாண்ட் போட்டு அவங்கள வந்து கஷ்டத்துக்கு உள்ளாக்கியிருக்கீங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் விஷியேட்டட் அப்படின்ற வார்த்தை ஒன்று காயப்படுத்துறது. நீங்க இப்படியெல்லாம் நீங்க வந்து அதாவது சட்டத்துல ஒரு வலுக்கட்டாயமான சூழ்நிலைக்காக இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்காக அதை பயன்படுத்தி பண்ணீங்கன்னா தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ரிமாண்ட் அப்படின்னா திரும்பவும் அனுப்புறது, ரிமாண்டட் பேக் டு தி ரெஸ்பெக்டிவ் அசஸிங் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நாம வந்து ஒரு ஆர்டர் நம்மளுடைய சிஜிஎஸ்டியோ எஸ்சிஎஸ்டி ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற ஆர்டர் வந்து அப்பீல் பண்றோம். அதுக்கான நமக்கு சரியான முடிவு, சாதகமான முடிவு கிடைக்கலன்றதுக்காக கோர்ட்டுக்கு போறோம்னா, கோர்ட் வந்து அதனுடைய சாதக பாதகங்களை அனலைஸ் பண்ணி என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நீங்க திரும்ப உங்களுடைய அத்தாரிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்பலேட், செகண்ட் அப்பலேட் அத்தாரிட்டி, அவங்களுடைய மேல்முறையீட்டு ஸ்தாபனத்துக்கிட்ட போங்க அப்படின்னு அந்த கேஸை திருப்பியும் அவங்க கிட்ட அனுப்புறது தான் ரிமாண்டட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, திரும்ப அனுப்புவது. அப்புறம் குவாஷ்டுனா தெரியும் எல்லாருக்கும், அதாவது ரத்து செய்யப்பட்டது. அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் அசிங் ஆஃபீஸர் போட்ட விஷயத்த வந்து குவாஷ் பண்றதுன்னா அதை வந்து இந்த ஆர்டர் வந்து செல்லாது அப்படின்றது ரத்து செய்வது. அப்புறம் செட்டஸ் ஆயிட்டுன்றது ஒதுக்கி வைக்கிறது. அதை நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆர்டரை வந்து ஒதுக்கி வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆர்டர் போடுறது. ஸோ இப்படியாக இந்த
நம்ம டெர்மினாலஜிஸ் யூஸ்ட் இன் தி வேர்டிக்ஸை வந்து புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த வேர்டிக்ஸ் எல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு வகுப்பு எடுக்கிறதாலேயோ இல்லை ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்கறதாலேயோ நம்ம விஷயங்கள் தெளிவடையாது. நம்மளுடைய மனசுக்கு அது நமக்கு தெளிவுன்னு தெரிஞ்ச பிறகுதான் வந்து நம்ம அதை முழுசா ஏத்துக்க முடியும். சும்மா ஒரு கேஸ் லாவை கோட் பண்றது மூலமாக நம்மளுடைய அப்ஜெக்டிவ் எதுவும் தீராது. அது இல்லாமல் சில நேரங்களில் தவறா ஒரு கேஸ் லாவை கோட் பண்ணதன் மூலமாகவும் அதனுடைய கண்டென்ட்ஸும் அதனுடைய ப்ரேயரும் அதனுடைய வெர்டிக்டையும் சரியா புரிஞ்சுக்காம கோட் பண்றதன் மூலமாக அதுக்கான ஆப்போசிட் ரியாக்ஷன் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இதற்காகத்தான் முழுவதுமாக நம்ம அந்த கேசஸையும் முழுசா படிச்சு தெரிஞ்சுக்கணும். அது ஃபேக்ட்ஸு, அப்புறம் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல், தென் அதுக்கான ப்ரேயர் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆர்டர் என்ன வந்திருக்கு ஃபைனலா, இதெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கான இந்த ஃப்ரேசஸ், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சட்ட ரீதியாக நம்மளுடைய ஆர்டர்ஸ், கோர்ட் ஆர்டர்ஸ்ல வரக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பிரயோகிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். சரியா? இப்ப நம்மளுடைய கேஸ்லா டிஸ்கஷனுடைய இன்னைக்கான கேஸ்லா டிஸ்கஷன்ல ஃபர்ஸ்ட் இந்த டாடா பிளே லிமிடெட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா பிளஸ் மெனி அதர்ஸ், நிறைய பேர் அதுல இருக்கிறாங்க. அதுல மெயினான விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னன்னா, இந்த 168A நோட்டிபிகேஷன், அது சார்ந்த நோட்டிபிகேஷன் வந்து நமக்கு 2023 அப்போ 9/2023 அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. 56/2023 அப்படின்ற ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. ஆக்சுவலா இப்போ நான் அந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த 17-18 ஃபைனான்சியல் இயருக்கான ஆர்டர்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 31 டிசம்பர் 2023 ஆகும். 18-19க்கெல்லாம் வந்து 31 மார்ச் 24, 19-20க்கு 30th மே 30th ஜூன் 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? இது இல்லாம அகைன் இது வந்து ஃபர்ஸ்ட் 9/2023 நோட்டிபிகேஷன். அது இல்லாம நமக்கு வந்து 56/2023 இன்னொரு நோட்டிபிகேஷனும் ஃபர்தர் நமக்கு வந்து 18-19க்கு டைம் அதிகமாக கொடுத்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ஸோ அதுதான் இந்த நோட்டிபிகேஷன் ஆக்சுவலா. ஸோ இது வந்து 31 மார்ச் வந்து 30th ஏப்ரலா மாத்தினாங்க. அப்புறம் 31 ஜூன் 30th ஜூனை வந்து 31 ஆகஸ்டா மாத்தினாங்க. ஸோ இப்படியாக அந்த ப்ரொசீடிங்ஸை வந்து முடிக்கிறதுக்கு 17-18 மற்றும் 18-19 ப்ரொசீடிங்ஸை முடிப்பதற்கான காலக்கெடு நமக்கு வந்து ஒரிஜினல் காலக்கெடுவை விட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்தது இல்லையா? இது எதன் அடிப்படையில் வந்துச்சுன்னா, இவங்க அந்த 168A செக்ஷன் பவரை பயன்படுத்தி நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணிட்டாங்க. நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை பீரியடை எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. அதாவது வந்து 3 இயர்ஸ், அதாவது 73ல நம்மளுக்கு ப்ரொசீடிங்ஸ்க்கான டைம் 3 இயர்ஸ் ஃப்ரம் த டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் த ஆனுவல் ரிட்டர்ன் இருக்கும் இல்லையா? அந்த பீரியடை கால்குலேட் பண்றதுக்கு இந்த கோவிடுக்கான கால பீரியடான 15/3/2020 இருந்து 28/2/2022க்கான பீரியடை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தது இல்லையா? இதை வந்து நோட்டிபிகேஷனா கொடுத்தாங்க. இதை நோட்டிபிகேஷனா கொடுத்தது தான் தப்பு. ஏன்னா இதை வந்து இந்த கேஸ் என்ன பண்ணிடுச்சுன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் கேஸ்ல நம்ம ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாரு, இந்த நோட்டிபிகேஷனே தப்பு. 9/23யும் இந்த 56/2023 ரெண்டுமே வந்து இன்வாலிட் நோட்டிபிகேஷன். அதுவும் இல்லாம அதன் மூலமா டிமாண்ட் ரைஸ் பண்ணி ஆர்டர் ரைஸ் பண்ணது எல்லாமே, அந்த ஆர்டர் எல்லாம் இது காரணம் எதுவும் இல்லாம அது எல்லாத்தையுமே கேன்சல் செய்யப்படும். டினோவோ அசஸ்மெண்ட் திரும்ப அதை வந்து ப்ரொசீடிங்ஸை ஸ்டார்ட் பண்ண சொல்லி வழிகாட்டுதல் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அது இல்லாம எக்ஸ்டென்ஷன் டசன்ட் மீன் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்ற வார்த்தை சொல்லப்படுது. ஏன்னா அந்த 168A செக்ஷன்ல வார்த்தை வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லிமிடேஷன் பீரியட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கே தவிர எக்ஸ்க்ளூஷனை பத்தி சொல்ல. இவங்க அந்த நோட்டிபிகேஷனை முக்கியமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பீரியடை எக்ஸ்க்ளூட் பண்றது அதை பயன்படுத்தினதால இந்த நோட்டிபிகேஷனே வந்து நல் அண்ட் வாய்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டாக்ஸிங் ஸ்டாட்யூட்ஸ் டு பி ஸ்ட்ரிக்ட்லி இன்டர்பிரட்டட், அது கரெக்டா புரிஞ்சுக்கணும் சட்டத்தை. 168A தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து ஜனவரி 10, 2022 அப்போ அந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய வழக்குகள், அதற்கான
ஆம், இது மேல்முறையீடுகளை தீர்த்து வைப்பதற்கான அந்த இதுக்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் பீரியட் வந்து அப்போ அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் அதனுடைய சோல் ஆர்டிகல் பவர் ஆர்டிகல் 142 பவர் மூலமா அவங்க சில எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் இவங்க இந்த நோட்டிபிகேஷனை போட்டதா சொல்லிட்டாங்க. ஆனா இங்க இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட் அது சொன்னது வேற. ஆனா இங்க நீங்க ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்றீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நீங்க நோட்டிபிகேஷன் பாஸ் பண்ண முடியும். நீங்க நீங்களா ஒரு நோட்டிபிகேஷனை போட்டு அதன் அடிப்படையில ஆர்டர் போடுறதுலாம் தப்பு அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல அதுல பல பேர் அவருடைய விஷயங்களை அதெல்லாம் முடிச்சு வச்சாங்க. ஸோ அதுல வெர்டிக்ல சொல்றப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, வயலேஷன் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அண்ட் லேக் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். உங்களுக்கு பவரே இல்லை, உங்களுக்கு வந்து அதிகாரமே இல்லை, இல்லாதவங்க நீங்க எப்படி நீங்களா உங்க டைம் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு எப்படி நீங்க ஆர்டர் பாஸ் பண்ணுவீங்க? லேக் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் as well as எரர் apparent on the record on the face of the record அப்படின்னு சொல்லி அதில் கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் ஒன்றா டவுன்லோட் பண்ணி கடைசியாக அந்த 390 மொத்தம் 414 பேஜ் வருது, அது 420 பேஜ் கிட்ட வருது. 396 97 பேஜில் தான் வந்து இந்த கன்க்ளூஷனே ஆரம்பிக்கும். அதில் ஒரு 10 பேஜ் கிட்ட கன்க்ளூஷன் இருக்கும். அந்த கன்க்ளூஷனில் சொல்லப்பட்ட விஷயங்களை தான் இங்கே நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்க இந்த 168A அடிப்படையில் வந்த நோட்டிபிகேஷன் 9/23 அண்ட் 56/23 அடிப்படையில் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதனால அவசர அவசரமா போடப்பட்ட ஆர்டர்கள் டிமாண்டுகள் எல்லாத்தையும் வந்து ரத்து செய்துட்டு ஃபர்தரா இந்த ஆர்டர் என்னைக்கு போர்ட்டல்ல ஏத்துறாங்களோ அந்த தேதியில இருந்து 8 வாரத்துக்குள்ள இந்த ஆர்டரையே ஒரு நோட்டீஸா ஷோகாஸ் நோட்டீஸா கன்சிடர் பண்ணி நம்ம பெட்டிஷனர்ஸ்னா இந்த டாக்ஸ் பேயர்ஸ் எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா அதுக்கான ரிப்ளை எல்லாம் கொடுத்து ப்ரொசீடிங்ஸை 8 வாரத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற வழிகாட்டுதல் இந்த டாடா பிளே லிமிடெட் இந்த டாடா பிளே லிமிடெட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த கேஸ்லால கொடுத்துருந்தாங்க. இந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் அப்டேட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு இமீடியட்டா ரீசெண்டா வந்தக்கூடிய அப்டேட்னு எடுத்தோம்னா இந்த SPL 07 வேவர் பெட்டிஷன் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, ஜூன் 30க்கு முன்னாடி வேவர் பெட்டிஷன் பாஸ் பண்ணியிருந்தோம், சப்மிட் பண்ணியிருந்தோம். அது SPL 05 அக்செப்டன்ஸ் ஆர்டர் வரலைன்னாலும் ரிஜெக்ஷன் ஆர்டர் சில இடங்கள்ல வந்திருக்கும். ரிஜெக்ஷன் ஆர்டர் வந்துருச்சுன்னா அதை வந்து அப்பீல் பண்ணுவதற்கு நம்ம எப்படின்றது இல்லாம இருந்தது. இப்போ நமக்கு அந்த சர்வீசஸ்ல மை அப்ளிகேஷன்ஸ்ல இந்த அப்பீல் அகெயின்ஸ்ட் வேவர் ஆர்டர் இந்த ஆப்ஷன் வந்து புதுசா கொண்டு வரப்பட்டுள்ளது. அதை பாருங்க, பயன்படுத்துங்க, அவசியமானவங்க பயன்படுத்திக்கிங்க. அதுக்கடுத்து இன்னொரு போர்ட்டல் அப்டேட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த செக்யூரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் டு தி ASP அக்கௌண்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், சாஃப்ட்வேர் ப்ரொவைடர்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்ஸ் அவங்களுடைய ஆக்சஸ், அந்த ஆக்சஸுக்கான விஷயத்த வந்து நோட்டிஃபிகேஷனா கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இப்போ என்னன்னா, நம்ம டேலி சாஃப்ட்வேரே பார்த்தீங்கன்னா கனெக்டட் டேலிக்கு வந்து நம்ம டேலி லாகின் யூசர் நேம் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல் லாகினை நம்ம டேலி சாஃப்ட்வேர்லேயே கொடுப்பதன் மூலமாக இப்போ அந்த டேலி பிரைம் 5.0 வெர்ஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேருங்கள்ல நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் டேலி சாஃப்ட்வேருக்குள்ளே கொடுத்து வச்சுட்டு பண்றதால அதை லாகின் பண்ணி அப்லோடு டவுன்லோட் எல்லாமே வந்து போர்ட்டல் இருந்து டைரக்டா டேலி சாஃப்ட்வேருக்குள்ள நடக்கிறது. இப்படியாக நம்ம நடப்பதற்கு நமக்கு பேசிக்கா ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு OTP இந்த நேரங்கள்ல வருது. இதை தான் நம்ம API கனெக்டிவிட்டின்னு சொல்றாங்க. இந்த API கனெக்டிவிட்டிக்கு வந்து நம்ம போர்ட்டல்ல போய் ப்ரொஃபைல்ல API ஆக்சஸ் நம்ம கொடுத்து தான் பண்றோம் இல்லையா. ஸோ இப்படியாக சாஃப்ட்வேர்கள் நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலை அணுகும் பொழுது அது நம்ம டாக்ஸ் பேயருடைய நாலேஜுக்கு போகணும் அப்படின்றதுக்காக அது நோட்டிஃபிகேஷனும் இனிமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நோட்டிபிகேஷன்ல கரண்ட் லாகினை பத்தியும் ஹிஸ்டாரிக் இன்ஃபர்மேஷன், பழையது எத்தனை முறை அதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டைம் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஹிஸ்டாரிக் இன்ஃபர்மேஷனும் வரும்ன்றதை பத்தி சொல்லியிருக்காங்க. இதனால அனானிமஸா யாரும் தெரியாதவங்க நம்ம போர்ட்டலுக்குள்ள லாகின் பண்ணி ஏதாவது பாக்குறாங்களான்றது டாக்ஸ் பேயர் மானிட்டர் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு வசதியா இருக்கும். அடுத்தது நான் எடிட்டபிள் ஆட்டோ பாப்புலேட்டட் வேல்யூஸ் இன் டேபிள் 3.2 ஆஃப் GSTR 3B அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3.2 டேபிள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா GSTR 3Bல சப்ளை டு
unregistered person, supplied to composition dealers, and supplied to UIN holders in the interstate supply. இந்த வெளி மாநிலத்துக்கு சப்ளை பண்றதுல இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு சப்ளை பண்றது மட்டும் செப்பரேட்டா நமக்கு 3.2ன்ற டேபிள்ல மென்ஷன் பண்ணணும்ன்றது கட்டாயம்ன்றது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருந்தது சட்டத்துல. இது நம்ம சாஃப்ட்வேர் இல்லாமல், டேலி மாதிரியான சாஃப்ட்வேர் இல்லாமல் எக்ஸல் மூலமாகவோ இல்லை வேற பில்லிங் சாஃப்ட்வேர்ல இருந்து கன்சாலிடேட் பண்ணி டேட்டாவை அப்லோட் பண்றவங்க இந்த 3.2வை மிஸ் பண்ணிடுறாங்க. 3.2 டேபிளை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. இது மிஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க ஜிஎஸ்டிஆர் 1ல கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு ஆட்டோமேட்டடா ஆட்டோ பாப்புலேட் ஆகி 3.2ல வந்துரும். அது நான் எடிட்டபிளா இருக்கும். இது என்ன புது டேபிள்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். 3.2ன்றது ஒண்ணுமே இல்லை. அது இட்ஸ் அ அனெக்ஷர் மாதிரி தான். அதாவது 3.1 அவுட்வர்ட் சப்ளை கொடுக்கக்கூடிய விவரங்களுக்கான ஒரு அனெக்ஷர் இன்ஃபர்மேஷன் தான் அது. அனெக்ஷர் இன்ஃபர்மேஷன் தான் அவுட்வர்ட் டாக்ஸபிள் சப்ளை, அவுட்வர்ட் எக்ஸம்டட் சப்ளை, அவுட்வர்ட் டாக்ஸபிள் சப்ளை முக்கியமா அதுல கொடுத்துருக்கிறது. இன்டர்ஸ்டேட் சப்ளை அதுக்குள்ள ஏதாவது அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கோ காம்போசிஷன் டீலருக்கோ யூஐஎன் ஹோல்டர்ஸ்க்கோ ஏதாவது இருந்தா அதுல இருக்கிற விவரங்களை மட்டும் தனியா எடுத்து இந்த டேபிள்ல 3.2ல 3Bல காமிக்கும். ஆக்சுவலா இது நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் செய்யப்படுகிறது. அதுக்கடுத்து inadvertently தவறுதலாக inadvertently notices issued to non filers of GSTR 4, அதாவது கேன்சல் பண்ண டீலருக்கு எல்லாருக்கும் GSTR 4 நீங்க ஃபைல் பண்ணலன்னு சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு. ஆக்சுவலா நீங்க கேன்சல் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணியிருந்திருப்போம். இது வந்து 2022க்கு 24க்கு முன்னாடி கேன்சல் ஆனவங்க எல்லாருக்கெல்லாம் கூட நோட்டீஸ் போயிருக்கு. இது தவறுதலா போயிருச்சு. இது வந்து நீங்க இக்னோர் பண்ணிடலாம். இல்லைனாலும் செல்ஃப் கேர் போர்ட்டல்ல போயிட்டு நீங்க இந்த மாதிரி நான் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்றத நீங்க அதுல செல்ஃப் கேர் போர்ட்டல்ல போய் ஒரு ட்ரபிள் டிக்கெட்டா ரேஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றத அட்வைசரியும் இதுல கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. ஸோ இதுதான் வந்து ரீசெண்டா நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல் சார்ந்த வழிகாட்டுதல்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா இருக்கு ஆக்சுவலா. அடுத்து இந்த இவே பில் 2.0 இது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இங்க அந்த நியூ இவேபிள் 2.0 போர்ட்டல்ன்றது அந்த சைட்டுடைய அட்ரஸ் தான். இவேபிள் 2 இவேபிள் 2.gst.gov.in அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது 1 ஜூலை 2025ல இருந்து அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி ஆரம்பமாயிருக்கு. இன்டர்ஆப்பரபிலிட்டி வித் இவேபிள் 1.0 அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி நம்ம இவேபிள் gst.gov.in வெப்சைட் தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலா. இதுதான் இவேபிள் 1.0 அப்படின்ற சைட். இதுவும் இப்ப இதுல போட்ட இவே பில்ல அதுல ஆக்சஸ் பண்ண முடியுமா, இல்ல அதுல போட்ட இவே பில்லுக்கான டிரான்ஸ்போர்ட்டர் டீடைல்ஸ், பார்ட் பி டீடைல்ஸ் இதுல அப்டேட் பண்ண முடியுமா, இப்படியான பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கு. அதுக்கு தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்டர் ஆப்பரபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. பழைய இவே பில் gst.gov.inல போட்ட டீடைல்ஸை நீங்க இதுல கால் ஃபார் பண்ணி எடுத்து பார்க்கலாம். ரெண்டுல எதுல ஒன்னாலும் நீங்க போடலாம். 2 சைட்டா அப்டேட் ஹிட்டா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலா. இன்னொரு விஷயம், பல நேரங்கள்ல இவேபிள் gst.gov.in சைட்டு வேலை செய்யாதப்போ நம்ம இந்த சைட்டையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற வழிகாட்டுதலை நமக்கு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. தென் இவேபிள் 2.0 இஸ் டிசைன் டு சிங்க்ரனைஸ் வித் த மெயின் போர்ட்டல். அது 2. இது வந்து அதுல போட்டா அந்த பில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப்டேட் ஆகல அப்படின்ற கவலை நமக்கு தேவையில்லை. மெயின் போர்ட்டலோட சிங்க்ரனைஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கு. முக்கியமா சொல்லக்கூடிய இந்த டேலி சாஃப்ட்வேர்ல இருந்து இவேபிள் எடுக்கிறவங்க, ஏபிஐ யூசர் ஐடி கிரெடென்ஷியல்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இது அதே ஃபங்க்ஷனாலிட்டி பழைய மெயின் ஜிஎஸ்டி இவேபிள் போர்ட்டல்ல இருந்து அதே இதுலயே எல்லாமே இருக்கும். திரும்ப இதுல ரீக்ரியேட் பண்ண தேவையில்லை. தென் இவேபிள் ஜென்ரேட்டட் இன் 1.0 கேன் பி ரெட்ரீவ்டு அண்ட் accessed in 2.0. அது இவேபிள் ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டு நம்ம அதை ஃபர்தரா கேன்சல் பண்றதோ, பார்ட் பி அப்டேட் பண்றதோ, டைம் எக்ஸ்டென்ஷன் பண்றதோ, மல்டி வெஹிக்கிள் மோடுக்கு மாத்துறதோ, இந்த மாதிரியான வேலைகள் நம்ம பண்றது வந்து ஒரு போர்ட்டல் பழைய போர்ட்டல்ல போட்டதை புது போர்ட்டல்ல ஆக்சஸ் பண்ணி மாத்துறதுனாலும் மாத்தலாம். ஸோ இப்படியாக இந்த இவேபிள் gst.gov.in வழிகாட்டுதல்களும் நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப நாம இந்த டேலி பிரைம் 6.0 அண்ட் 6.1 அப்படின்னு சொல்லி கடந்த 6 மாசத்துல வந்துச்சு. அது சார்ந்த விஷயங்களும் ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கட்டும்ன்றதுக்காக இது பல இடங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க.
பட் இங்க நாம என்னன்னா நம்மளுடைய அக்கௌண்டன்ஸ், பிராக்டிஷனர்ஸ் அண்ட் கன்சல்டன்ட், ஆடிட்டர்ஸ் சார்ந்த பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன அப்படின்றதுக்காக தான் இது செஷன் மெயினா. இது நம்ம டாலி கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ வேற, நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேற இல்லையா, அதுக்காக. ஸோ இந்த ஆட்டோமேட்டட் பேங்கிங் சிஸ்டம், அதை பத்தி எப்படி ஆட்டோமேட்டட் அக்கௌண்டிங் யூசிங் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது நம்மளுடைய பேங்க்ஸ்ல இருந்து சிஎஸ்வி மற்றும் எக்ஸல் ஃபார்மேட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எப்படி என்ட்ரிஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டு வரது அப்படின்றது. தென் ஸ்மார்ட் பேங்க் ரெக்கன்சிலேஷன், அந்த மெத்தடாலஜி பழைய டாலியில இருந்து சில இம்ப்ரூவ்டு மெக்கானிசம் இதுல இருக்கு. தென் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஐஎம்எஸ் வந்து இப்போ புதுசா கொண்டு வரப்பட்டுள்ளது. அடுத்து வந்து நம்மளுடைய எடிட் லாக்ன்ற ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. அது வந்து நம்ம ஆடிட் ட்ரையல்னு சொல்லி கம்பெனிஸ் ஆக்ட், அதுல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் 1423 இருந்து நமக்கு ஒரு ஆப்ளிகேட்டரி ப்ரொசீஜர் வந்துச்சு. தென் இந்த எம்எஸ்எம்இக்கு அவுட்ஸ்டாண்டிங்ஸ் மோர் தென் 45 டேஸ் வச்சிருக்கிறவங்க இந்த ஃபார்ம் 1 ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். தென் அகைன் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு சொல்லலாம், த நான் கார்பரேட் என்டிட்டிஸ் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், என்சிஇன்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து நம்மளுடைய இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு கைடன்ஸ் நோட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதாவது கம்பெனிகள் அல்லாத சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் மற்றும் பார்ட்னர்ஷிப் நிறுவனங்களுக்கு அதை வந்து நான் கார்பரேட் என்டிட்டிஸ்ன்னு சொல்றோம். இதுல ட்ரஸ்ட், சொசைட்டி அதெல்லாம் கூட உள்ளடங்குது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, இந்த கைடன்ஸ் நோட்ல அதாவது வேற எந்த பர்டிகுலர் சட்டத்திலும் கவர் ஆகாத என்டிட்டிஸ் ஏதாவது இருந்தா அதான் இந்த இதுல கவர் ஆகும்னு சொல்றாங்க. இதுல ரெண்டு விஷயத்த சொல்றாங்க, பார்ட்னர்ஷிப் அண்ட் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், என்சிஇ. அது இல்லாம எல்எல்பி, லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப், இதுக்கும் தனியா ஒரு ஸ்ட்ரக்சர், ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. தட் இஸ் எஃபெக்டிவ் ஃப்ரம் 1st April 24. In the sense, meaning to this is, அதாவது for the financial year 1424 to 31/3/2025, we have to report all our P&L and balance sheet in this format only. அவங்க சொல்லக்கூடிய ஃபார்மேட் தான். எனிவே இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம ஃபுல்லா அந்த என்சிஇ ஃபார்மேட்ஸை பத்தி நம்ம பார்க்க போறது இல்லை. பட் டாலியில அதுக்கான அப்டேட்ஸ் கொண்டு வர போறாங்க. அது வந்த பிறகு மேபி ஷார்ட்டர் டைம், அனதர் 1 week or 10 days வந்து அதுக்கு மட்டும் ஸ்பெஷல் செஷன் வந்து நம்ம எடுக்கலாம். ஏன்னா அதனுடைய எக்ஸல் பூரா பேலன்ஸ் ஷீட், P&L, நோட்ஸ் டு அக்கௌண்ட், ஷெட்யூல்ஸ் எல்லாம் தனித்தனியா இருக்கு. அது ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எப்படி டாலி டேட்டாவை புல் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்கா இதுல அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்றதுன்றதையும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா அங்க பார்க்கலாம். சரி, இப்போ வந்து ஜஸ்ட் டு ப்ரொசீட் வித், நாம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆட்டோமேட்டட் அக்கௌண்டிங் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இம்போர்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ன்ற இதுல போனா இங்க வந்து நான் இந்த கோட்டக் மஹேந்திரா பேங்க் வந்து இம்போர்ட் பண்றோம். சப்போர்ட்டட் ஃபார்மேட்ன்றது சிஎஸ்விஓ இல்ல எக்ஸலோ. எக்ஸல் மோஸ்ட்லி எல்லா பேங்க்குக்கும் சப்போர்ட் ஆகுது. அதை நம்ம இம்போர்ட் பண்றதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இது நம்ம நெட் பேங்கிங்ல இருந்து டவுன்லோட் பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை இம்போர்ட் பண்ணிட்டு தென் என்ன பண்றோம்னா, இது அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படியே வெரிஃபை பண்ணிட்டு ப்ரிவியூ பார்த்துட்டு வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. தென் இது மொத்தம் எவ்வளோ என்ட்ரிஸ் அதை கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு அதை இம்போர்ட் பண்ணிடுறோம். இம்போர்ட் பண்ண பிறகு அகைன் அந்த என்ட்ரிஸ் எல்லாமே வந்து அன்ரெக்கன்சைல்டு அப்படின்ற மோட்ல போய் உள்ள உட்காந்துருச்சு. ஏன்னா நம்ம இதுக்கான என்ட்ரிஸ் புக்கில் கிடையாது, ஒன்லி இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. அதனால என்ன பண்ணலாம்னா, அந்த புதுசா இப்ப இந்த வந்து ஃபெசிலிட்டி மூலமா வெளியில இருந்து இம்போர்ட் பண்ண எக்ஸ்டர்னல் டேட்டா, அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் எக்ஸ்டர்னல் டேட்டா, அந்த எக்ஸ்டர்னல் டேட்டாவை நம்ம ஃபில்டர் பண்ணி, அது இப்ப பாத்தீங்கன்னா இது பர்டிகுலர் அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் கேஷ் சேல்ஸ் அப்படின்ற லெட்ஜருக்கு போஸ்டிங் கொடுக்குறேன். அப்ப என்ன, கன்சாலிடேட்டடா மொத்தமா சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து இந்த கேஷ் சேல்ஸ்ன்ற லெட்ஜருக்கு போஸ்டிங் ஆயிடுது. அப்போ என்னோட புக்ல என்ட்ரியும் கிரியேட் ஆகுது. இதுதான் ஆட்டோமேட்டட் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்றது. ஃப்ரம் த இம்போர்ட்டட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேஷியல் என்ட்ரி போஸ்டிங் ஆயிடுது. அகைன் இது வந்து எனக்கு செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனலா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இது ஓகேன்னு சொன்ன பிறகு இது ரெகுலர் என்ட்ரிஸா போஸ்டட் ஆயிடுது. இதுதான் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி பண்றோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பேலன்ஸ், இந்த யூபிஐ சேல்ஸுக்கு அப்புறமா இன்னும் சில பேலன்சஸ் என்னென்ன, நம்ம சார்ஜஸ், பேங்க் சார்ஜஸை மட்டும் ஃபில்டர் பண்றோம், அதை பண்ணி எடுக்கிறோம். அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு, இப்போ இதுல இன்னொரு விஷயம்,
இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல டெபிட் கிரெடிட்ல இருக்கிறதன் மூலமாக அதுவே ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் வச்சரா ரெசிட் வச்சரான்னு எடுத்துக்குது. இப்போ இது வந்து கன்சாலிடேட்டட் என்ட்ரி போடுறோம். நம்ம மல்டிபிள் என் டிரான்சாக்ஷன் இப்போ மொத்தமாக இந்த ஒரு 10-12 டிரான்சாக்ஷன் இருந்துச்சு, 969 ரூபா மொத்தமாக இருந்துச்சு இல்லையா, அதுக்கு ஒரே என்ட்ரியாக நம்ம போட்டோம் இங்கே. ஆக்சுவலாக இப்படியும் பாசிபிள் இருக்கு. கிரியேட் அ சிங்கிள் வச்சரும் போடலாம், மல்டிபிளாக போட்டு ஒரு என்ட்ரியாகவும் போட்டாச்சு இதில் ஆக்சுவலாக. அடுத்தது வந்து சிங்கிளாக வந்து ஒரு என்ட்ரிஸாக செலக்ட் பண்ணியும் அது ஒவ்வொரு என்ட்ரிஸுக்கான லெட்ஜர்ஸையும் நம்ம மேப் பண்ணலாம். ஸோ இப்படியாக டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக. டிஃப்ரெண்ட் இன்வாய்ஸ் நம்பர் நீங்கள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை சார் ஆக்சுவலாக. அது வந்து ரிசீட் தான் போட்டிருக்கோம். இன்வாய்ஸ் வந்து சேல் இன்வாய்ஸ் அகேன்ஸ்டாக நீங்கள் நாக் ஆஃப் பண்ணுறதுனா சேல் இன்வாய்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து கேஷ் ரிசீட் தான், கேஷ் சேல்ஸ் வந்து ரிசீட்டு தான் நம்ம அதில் போட்டிருக்கோம். இப்போ இன்வாய்ஸுக்கு வந்து நீங்கள் கேஷ் சேல்ஸ் அண்டர் சன்டி டேட்டாஸ் மாதிரி வச்சிருந்து அதுக்கு இன்வாய்ஸ் போடுறதுனாலும் போடலாம் நீங்கள் ஆக்சுவலாக. தென் இது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு லெட்ஜர்ஸும் வந்து மேப் பண்ணுது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இப்போ நம்ம பேங்க் ரெக்கன்சிலேஷன் பண்ணுறோம். பேங்க் ரெக்கன்சிலேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அது அப்படியே நமக்கு இம்போர்ட் ஆகுது. உள்ளுக்குள்ள டிரான்சாக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதுவே மேட்சிங் ஆகுது. எக்ஸாக்ட் மேட்சஸ் 11 என்ட்ரி வந்து மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்றது இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே சில என்ட்ரிஸ் உள்ளுக்குள்ள இருக்கு, அதனால வந்து ரெக்கன்சிலேஷன் அதுவே மேட்ச் ஆன விஷயங்கள் காமிக்குது. அதுவே ரெக்கன்சைல் பண்ணிச்சு. எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதுவே என்னென்ன மேட்சிங் இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், டேட்டு, அமௌண்ட் எல்லாம் பக்காவாக ஈக்குவலாக இருக்கிற விஷயங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே மேட்சிங்க்கு கொண்டு போயிடுது. ஸோ இதை வந்து நம்ம பார்த்துட்டு ரெக்கன்சைல் கொடுத்தோம்னா ரெக்கன்சைல் கொடுத்துடலாம். இல்லை எக்ஸாக்ட் மேட்ச் ஆனது ஆட்டோமேட்டிக் ரெக்கன்சைல் ஆகணும்னாலும் கான்ஃபிகரேஷனை மாற்றிக்கலாம். இது இல்லாமல் இங்கே வந்து பொட்டன்ஷியல் மேட்ச்னு ஒரு பட்டன் இருக்கு. பொட்டன்ஷியல் மேட்ச்னா அதே அமௌண்ட் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மேட்ச் பண்ணி காமிக்குது. நம்ம தேவைன்னா அதையும் மேட்ச் பண்ணி ரெக்கன்சைல் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்படியாக இந்த ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ், டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ், இந்த விஷயங்களும் இந்த சேம் அமௌண்ட்டு பட் ஸ்மால் வேரியேஷன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம பண்ணிடுறோம். அப்புறம் யூனிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், செக் நம்பர் மட்டும் ஒரே மாதிரி இருக்கு, அதையும் நான் மேட்ச் பண்ணி காமிக்குது. ஆனால் அதில் ஒரு 50 ரூபா மட்டும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இது பண்ணிட்டோம், மேட்ச் பண்ணிட்டோம். ஆனால் பார்ஷியலி ரெக்கன்சைல்டில் வந்திருக்கு. அப்போ இந்த 50 ரூபாய் என்ன பண்ணோம்னா என்ட்ரிக்குள்ளே போயிட்டு அந்த 50 ரூபாய் அடிஷ்னலாக பேங்க் சார்ஜஸ் ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து இல்லை அந்த அமௌண்ட்டு மாற்ற வேண்டியிருக்கு, பார்ட்டி நேமில் அமௌண்ட் மாற்ற வேண்டியிருக்குன்னா மாற்றிட்டு சேவ் பண்ணுற பட்சத்தில் அந்த அமௌண்ட்டும் நமக்கு ரெக்கன்சைல் ஆகிடுது ஆக்சுவலாக. ஸோ இப்படியாக நம்ம பேங்க் ரெக்கன்சிலியேஷனையும் ஆட்டோமேட்டட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அக்கௌண்டிங் என்ட்ரிஸும் போடுறோம் ஆக்சுவலாக. அடுத்து இங்கே சுப்ரீம் கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இந்த என்ட்ரி தெரியல எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு இண்டிவிஜுவலாக போய் ரெக்கன்சைல் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு வந்து இங்கே சுப்ரீம் கம்ப்யூட்டர்ஸ் 35,000 ஒன்று இருக்குது, 1000 ஒன்று இருக்குது, தனித்தனியாக இருக்குது, 2 என்ட்ரி இருக்குது. அது என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்ணி ஆட் கொடுக்குறேன். ஸோ என்னுடைய புக்ஸ் என்ட்ரியும் சேர்த்து வச்சு என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு என்ட்ரிக்கு மேட்ச் பண்ணுறேன் நான். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா புக் என்ட்ரியில் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் 2 தனித்தனியாக இருக்குது. அந்த 2 தனித்தனியாக இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஒரே சிங்கிள் என்ட்ரியா இருக்க 3,950க்கு மேட்ச் பண்ணணும் நான். அப்போ நான் ரெக்கன்சைல் கொடுக்குற பட்சத்தில் அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ரெக்கன்சைல் பண்றோம். ஸோ இப்படியாக டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் நியூ டாலி 6.0 itself. 6.0லேயே இந்த விஷயம் வந்து வந்துள்ளது ஆக்சுவலா. அடுத்தது இந்த எடிட் லாக்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. எடிட் லாக்னா என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த எம்சிஏ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் வந்து கம்பெனிஸ் இன்கார்பரேட்டட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இருந்தாங்கன்னா தே ஹவ் டு ஸ்ட்ரிக்ட்லி கம்ப்ளை வித் தி ஆடிட் ட்ரையல் கம்ப்ளைண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கணும். அதாவது அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் அவங்க பயன்படுத்துகிற அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ல then what are all the changes made with the logging details, அதாவது என்ன டைம்ல எந்த நேரத்தில் எந்த யூசர் யார் மாத்தினாங்க அப்படின்ற லாகோட இருக்கணும். அப்படிப்பட்ட சாஃப்ட்வேர் தான் வச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதுக்காக டேலிலையும் நம்ம எடிட் லாக்ன்ற ஒரு இது இருக்கு. அதுல எடிட் லாக் சம்மரி அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வருது. இந்த ரிப்போர்ட்ல போனோம்னா இப்போ ஆக்சுவலா அந்த டேலி 6.1 லேட்டஸ்ட் ரிலீஸ் இருக்கு. அதுல தனியா எடிட் லாக்னு இருக்கு. இது நார்மல் டேலி வச்சிருக்கிறவங்க தனியா இருக்கலாம். இந்த எடிட் லாக்ன்றவங்க எடிட் லாக் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
பண்ணி அதில் பாருங்க இந்த ஒவ்வொரு யூசரும் எவ்வளோ ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஆல் வவுச்சர்ஸ்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு பர்டிகுலர் யூசர்ஸும் எத்தனை வவுச்சர் ஆல்டர் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் ஆல்டர் பண்ணாமல் இருக்கு அப்படின்றது இருக்கு. இந்த ஆல்ட்ரேஷனுக்குள்ளே போனாலும் எத்தனை முறை அது ஆல்டர் பண்ணப்பட்டுள்ளது அப்படின்றத வெர்ஷன்ஸ் அப்படின்றது மூலமாக அதில் கண்காணிக்கப்பட்டுள்ளது. அதாவது எத்தனை பேர் அதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா காலம், இந்த வெர்ஷன் அப்படின்ற காலம் இங்கே வந்திருக்கு. இந்த வெர்ஷன் மூலமாக இப்போ இது 4 முறை ஆல்டர் செய்யப்பட்டுள்ளது இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன். அர்ஷிதான்ற ஒரு யூசர் வந்து 4 முறை ஆல்டர் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக கிரியேட் பண்ணது ஒரு முறை, அதை 4 முறை ஆல்டர் பண்ணுறாங்க. என்னென்ன தேதியில் என்ன நேரத்தில் ஆல்டர் செய்யப்பட்டுள்ளது அப்படின்றது வருது. இதே மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் எத்தனை முறை நம்ம வந்து ஆல்டர் செய்யப்பட்டுள்ளது அப்படின்றதும் நம்ம இங்கே இந்த எடிட் லாக் ரிப்போர்ட்ல வருது. இது இந்த ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்டுக்காக இருந்தாலும் ஒரு பக்கம், பட் இந்த ரெகுலர் பிஸ்னஸ் நம்ம ப்ராக்டிஸில் பலருக்கு பல பிக் என்டிட்டிஸ்க்கு வந்து இந்த யூசர் ட்ராக்கிங் மெக்கானிசம் அவசியப்படுகிறது. அதுக்காக இந்த எடிட் லாக் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பலாம் ஆக்சுவலாக. அடுத்து இந்த எம்எஸ்எம்இ ஃபார்ம் 1 இந்த ப்ரொசீஜர், இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு சாட்லேயும் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போ இது நம்ம டேலி சாஃப்ட்வேர்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துருவோம். இது ஏன்னா நம்ம இந்த எம்எஸ்எம்இ கம்ப்ளைன்ஸை பொறுத்த வரைக்கும் உத்தியம் பதிவு வச்சிருக்கிறவங்க நம்ம கார்பரேட்ஸுக்கு ஏதாவது சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த கார்பரேட்ஸ் அதை வந்து 45 டேஸ்க்குள்ள அவங்க அதுக்கான பேமெண்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்களான்றது இந்த எம்எஸ்எம்இ 1 ஃபார்ம் ரிப்போர்ட்டில் எம்எஸ்எம்இ 1 ஃபார்ம் ரிப்போர்ட்டில் வந்து நமக்கு இந்த ரிப்போர்ட் நம்ம எம்சிஏ ரிப்போர்ட்டிங் வருது. அதில் மெயினாக ஃபண்டமெண்டல் என்னன்னா பேன் நம்பர் வந்து அதுக்கு இருக்கணும் அந்த ரிப்போர்ட்டிங்க்கு. ஸோ அப்போது அந்த எந்த பார்ட்டியில் பேன் நம்பர் இல்லையோ அது மட்டும் இங்கே தனியாக நமக்கு இங்கே காமிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதனால பார்ட்டிஸ் வித் இன்வாலிட் பேன்னு தனியாக இருக்கு, வித் வேலிட் பேன்னு சொல்லிட்டு தனியாக இங்கே இருக்கு இந்த ரிப்போர்ட்ல. அப்புறம் பெய்டு வித் இந்த பீரியடு ஆஃப்டர் தி கிரெடிட் பீரியட் என்னன்னா இன்னும் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் எது அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட்டிங் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ எம்எஸ்எம்இ ஃபார்ம் 1 அனெக்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதில் மெயினாக இங்கே என்ன சொல்றாங்கன்னா பார்ட்டிஸ் வித் இன்வாலிட் பேன் நம்பர் will not be exported to MSME Form 1 அப்படின்ற ஆஸ்பெக்ட் இங்கே வருது. அதனால பேன் நம்பர் தப்பாக இருக்கிற விஷயம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை நம்ம டேலி லெட்ஜரில் போயிட்டு அதுக்கான பேன் நம்பரை கீன் பண்ணி நம்ம அந்த ரிப்போர்ட்ஸை ஃப்ரெஷ்ஷாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு சாரதா ட்ரேடர்ஸ்ன்றவங்க பேன் நம்பர் இல்லாமல் இருந்தது, அதை பண்ணிட்டோம். இது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் வந்து நமக்கு எம்சிஏவே கொடுத்துருக்கு. இந்த எம்எஸ்எம்இ எக்ஸல் லேஅவுட் டாட் எக்ஸ்எல்எஸ்எம் அப்படின்ற டெம்ப்ளேட் வந்து ஆல்ரெடி நமக்கு எம்சிஏ கொடுத்துருக்காங்க. இந்த டெம்ப்ளேட்டை நம்ம டேலி சாஃப்ட்வேர் இருக்கிற ஃபோல்டருக்குள்ள இதை வச்சிருந்தோம்னா அப்போ என்ன ஆகும்னா டேலி இதுல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றது அதுல என்ட்ரிஸை மட்டும் ரைட் பண்ணி கொடுக்கும். புதுசாக இந்த ஃபைலை கிரியேட் பண்ணாது. நம்ம டேலி சாஃப்ட்வேர்ல அக்கௌண்ட்ஸ்ல இருந்து இந்த ரிப்போர்ட்டுக்கான இன்ஃபர்மேஷனை அந்த எக்ஸல் ஃபைலில் வந்து அது டைப் பண்ணி அதில் என்டர் பண்ணி கொடுக்கும். அதனால அந்த எக்ஸல் ஃபைல் டேலி ஃபோல்டருக்குள்ளே இருக்கணும். நமக்கு இந்த எக்ஸல் கிரியேட் பண்ணாது டேலி சாஃப்ட்வேர், அது இருக்கணும். அதில் வந்து இந்த என்ட்ரி போட்டு அப்டேட் பண்ணிடும் நம்ம டேலி சாஃப்ட்வேர் ஆக்சுவலாக. இப்போ அப்டேட் அந்த ரோஸ் வந்து அப்டேட் ஆகுது அப்படின்றது வருது. அப்டேட் ஆனவுடனே அதில் என்ன ஒரு ரிமார்க் வரும் அப்படின்னு சொன்னால் ரீசன் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கு. அதாவது மெயினாக எங்கே பார்த்தீங்கன்னா பிஃபோர் அப்லோடிங் டெம்ப்ளேட் அப்லோட் த ரீசன் ஃபார் டிலே மேனுவலி அப்படின்னு. ஏன்னா ஃபைனலாக அந்த எக்ஸல் ஷீட்டில் ஒரு காலம் இருக்கு, ரீசன் ஃபார் டிலே இன் பேமெண்ட் ஆஃப் இதுக்குனான பியாண்ட் த கிரெடிட் பீரியடு என்ன ரீசன் அப்படின்றது நம்ம அந்த எக்ஸல் ஷீட்டில் கொடுக்க வேண்டிய மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதை கொடுத்துட்டு தான் நம்ம அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எம்சிஏ போர்ட்டலில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் இதுவாக இருக்கும், அதில் டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ப்ரொசீஜர். அந்த ஒன் ஆஃப் தி பிடிஎஃப்ல இந்த எக்ஸல் ஷீட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கு நம்ம இந்த எம்எஸ்எம்இ பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் பாருங்க டீடைல்ஸ் எல்லாம் அதுவே எல்லாமே அப்லோட் ஆகி வந்திருக்கு. கடைசி ரோ மட்டும் பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் டிலே இன் பேமெண்ட், அதுக்கு ரீசனை வந்து மேனுவலாக ஃபில்அப் பண்ணணும். இதில் வந்து பை டிஃபால்ட் வந்து ரீசன் டு பி அப்டேட்டட் இருக்கு. அது நம்ம ரீசன் என்னன்றது ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதை எம்சிஏ போர்ட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு பிடிஎஃப்ல அதை அப்லோட் பண்ணி பிடிஎஃப் ஆல்ரெடி அதில்
எம்சிஏல இருந்து இருக்கக்கூடிய ப்ரீஃபில்டு பிடிஎஃப் ஒன்று வரும், வேலிடேட்டட் பிடிஎஃப். அதில் ஃபில் பண்ணி மற்ற அதர் சிக்னேட்டரிஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணி டிஜிட்டல் சிக்னேச்சர் இது பண்ணி நாம எம்சிஏ போர்ட்டலில் அந்த கம்பெனியுடைய லிமிடெட் கம்பெனியுடைய எம்சிஏ கம்ப்ளைண்ட்ஸ் யூசர் கிரெடென்ஷியல் இருக்கும். அதில் கம்பெனி செக்ரட்டரியோ இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோ டிஜிட்டல் சிக்னேச்சர் கொடுத்து ஆத்தரை சிக்னேட்டரி டிஜிட்டல் சிக்னேச்சர் கொடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொசீஜர். எம்எஸ்எம்இ பேமெண்ட்ஸ் ஏதாவது மோர் தென் 45 டேஸ் இருக்கிற பட்சத்தில் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்ற கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் ஆக்சுவலாக. சரிங்களா? அடுத்தது இந்த நான் கார்பரேட் என்டிட்டிஸ் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நான் கார்பரேட் என்டிட்டிஸ் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம இப்போதைக்கு அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. மேபி இன் வீக்ஸ் டைம் வந்து அது வந்துடும். இருந்தாலும் இது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் தான் உங்ககிட்ட நான் என்னால் காமிக்க முடியுது. டேலிக்குள்ள இருந்து இந்த எக்ஸ்போர்ட் மெனுல இருந்து ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் என்சிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்க போறாங்க. இது எக்ஸ்போர்ட் பண்றதன் மூலமாக எக்ஸ்எம்எல் ஃபார்மேட் வந்து கிரியேட் ஆகும். நம்ம இந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் தயார் பண்ணுவதற்கான ஒரு எக்ஸ்எம்எல் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு தயாராகும். வந்து இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் டேலில இருந்து டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணி நமக்கு வரக்கூடிய எக்ஸ்எம்எல் ஃபைல் இருக்கு இல்லையா, அது நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு போறதால ஆட்டோமேட்டிக்கா டேட்டாலாம் அதுக்குள்ள வந்துடும். இப்போ இதை இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்கிட்ட வேல்யூஸ்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ பிஎன்எல்லாம் பிளாங்கா இருக்கு பாருங்க, பேலன்ஸ் ஷீட்லாம் பிளாங்கா இருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்றேன்னா எக்ஸ்எம்எல் ஃபைலு டேலில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண எக்ஸ்எம்எல் ஃபைலை நான் டேலில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண எக்ஸ்எம்எல் ஃபைலை நான் எடுக்கிறேன் நான் ஆக்சுவலா. ஸோ அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை எடுப்பதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் எல்லாம் இம்போர்ட் ஆயிடுச்சு. ஏபிசி என்டர்பிரைசஸ் அப்படின்ற வேல்யூஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிச்சு அதுவே. இது வந்து டேலி டேட்டால இருந்து எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலா. இப்போ நான் பிஎன்எல் போய் பார்த்தேன்னா எனக்கு கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்ல இந்த எனக்கு இம்போர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு. இப்போ எனக்கு பிஎன்எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மேட்ல இது வந்து டேலி டேட்டால இருந்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டு இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதுல அன்மேப்டு லெட்ஜர்ஸ்னு இருக்கு. நம்ம ட்ரையல் பேலன்ஸ்ல போயிட்டு ஏதாவது மேப்பிங் இல்லாதது இங்க தனியா காமிக்கும், அது நம்ம தேவையான மேப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டேலியில வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் மெனு இருக்கு. அந்த எக்ஸ்சேஞ்ச் மெனுல ஜிஎஸ்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க வந்து டவுன்லோட் ஐஎம்எஸ் டேட்டா இருக்கு, ஐஎம்எஸ் இன்வாய்சஸ் இருக்கு, அப்லோட் ஐஎம்எஸ் இன்வாய்சஸ் இருக்கு, ரீசெட் இன்வர்ட் ஆக்ஷன் ஸ்டேட்டஸ் இருக்கு, தென் ரீகம்ப்யூட் டு பி இருக்கு. இப்போ நான் டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் கொடுக்குறப்போ அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு உள்ள செட் பண்ணி வச்சிருந்தோம்னா அது ஓடிபி கேட்கும். இந்த ஓடிபியை நான் கொடுப்பதன் மூலமாக போர்ட்டல்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஐஎம்எஸ் வந்து எனக்கு டவுன்லோட் ஆயிடும். ஐஎம்எஸ் டேட்டா வந்து டவுன்லோட் ஆயிடும். ஐஎம்எஸ் உடைய பேக்ரவுண்ட் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 3B சப்மிட் பண்ணதுக்கு பிறகு அதுக்கப்புறமா ரெஸ்ட் ஆஃப் தி இன்வாய்சஸ் அப்புறம் கரண்ட் இன்வாய்சஸ் எல்லாமே ஐஎம்எஸ்ல இருக்கும். இந்த ஐஎம்எஸ்ல டவுன்லோட் பண்ண பிறகு இப்போ இந்த ஆன்லைன் ட்ராக்கர்ல பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே டவுன்லோட் ஆயிடுச்சு. எனக்கு ஐஎம்எஸ்ல டவுன்லோட் ஆயிடுச்சு. என்னுடைய ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ல இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே இருக்கு. இப்போ இங்க வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்வாய்ஸ் ஃபைல்டு பை த சப்ளையர், இன்வாய்ஸ் எட் டு பி ஃபைல்டு பை த சப்ளையர் அப்படின்ற ரெண்டு விஷயமா இங்க கொடுத்துருக்காங்க. இன்வாய்ஸ் ஃபைல்டு பை த சப்ளையர்னா அவங்க வந்து GSTR1 சப்மிட் பண்ணது, GSTR1 சப்மிட் பண்ண சப்ளையர்ஸ். தென் எட் டு பி ஃபைல்னா இன்னும் GSTR1ல ஏற்றி வச்சிருக்காங்க, இல்லை இன்வாய்ஸ் போட்டிருக்காங்க, அதனால நமக்கு வந்திருக்கு. பட் இன்னும் சப்ளையர் எனக்கு GSTR1 சப்மிட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் டேக்கன். ஆக்ஷன் டேக்கன்னா இந்த அக்செப்ட் ரிஜெக்ட் பெண்டிங் ஏதாவது கொடுத்துருக்கீங்கன்னா அது, தென் ஆக்ஷன் ரிக்வயர்டு பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா, ஆக்ஷன் டேக்கன் அண்ட் ரெடி ஃபார் அப்லோட் இருந்துச்சுன்னா இது வந்து ஆக்ஷன் டேக்கன் ரெடி ஃபார் அப்லோடு. தென் இங்க வந்து ஆக்ஷன் டேக்கன் ஆல்ரெடி அப்லோடட்னு வந்துருச்சு இங்க ஆக்சுவலா. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இது ஆல்ரெடி அப்லோடட் விஷயம் இருக்கு. இதெல்லாமே பெண்டிங் சிலது வச்சிருக்கேன், சிலது வந்து அக்செப்ட் வச்சிருக்கேன். இங்க வந்து நான் என்ன பண்ணலாம்னா பெண்டிங் ஆல்ரெடி இது அன்லெஸ் நான் GSTR1 ஃபைல் பண்ற வரைக்கும் GSTR1 ஃபைல் பண்ற வரைக்கும் ஸ்டேட்டஸை எத்தனை முறை வேணாலும் மாத்திக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இது வந்து பெண்டிங்னு வச்சிருந்திருக்கேன். அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இதெல்லாம் ஓகே இதெல்லாம் வந்துருச்சு, ஆனால் நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அக்செப்ட் பண்றேன்னு சொன்னா
இதை அக்செப்ட் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும்னா ஸ்டேட்டஸ் எனக்கு மாறி போயிடும். மாறின உடனே இங்க பாருங்க, எனக்கு ஆக்ஷன் டேக்கன் ரெடி ஃபார் அப்லோட்ல போய் நின்றுச்சு. ஆக்சுவலா ஆக்ஷன் மாத்திருக்கீங்க நீங்க. இப்போ இதை போய் போர்ட்டல்ல அப்லோட் பண்ணணும். நீங்க போர்ட்டல்ல அப்லோட் பண்ணணும்னா அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஜிஎஸ்டி ஆப்ஷன்ல போய் அப்லோடி ஐஎம்எஸ் இன்வாய்ஸ் சப்ளை கொடுக்கலாம். அதே மாதிரி சென்ட் அப்லோடு கொடுத்தோம்னா கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா ஓடிபி கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அது 6 ஹவர்ஸ்க்கு ஒர்க் ஆகும். அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேட்டஸ் அப்லோட் ஆன பிறகு எனக்கு எல்லா ஐஎம்எஸ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் நான் தேவையான ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டேன். அக்செப்ட் பண்றதை அக்செப்ட் பண்ணிட்டேன், பெண்டிங் வைக்கிறத பெண்டிங் வச்சுட்டேன், ரிஜெக்ட் பண்ண வேண்டியதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா நான் டேலில இருந்து ரீகம்ப்யூட் டு பி கொடுக்கலாம். ரீகம்ப்யூட் டு பி கொடுக்கலாம். ஸோ இது ரீகம்ப்யூட் டு பி கொடுப்பதன் மூலமாக எனக்கு 3பியில் அந்த இப்போ இதை ரீகம்ப்யூட் பண்ணிட்டா சக்சஸ்ஃபுல்லா ரீகம்ப்யூட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாமே போர்ட்டல்லையே நடந்துரும். இங்க இருந்து டேலிக்குள்ள இருந்தே நான் போர்ட்டல்ல நான் அக்செப்ட் பண்ணி அனுப்பின இன்வாய்சஸ் அடிப்படையில் என்னுடைய ஜிஎஸ்டிஆர் 2B கம்ப்யூட்டேஷனுக்கான வேலைகளை வந்து நான் டேலிக்குள்ள இருந்தே இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டேன் நான். ஸோ இதுதான் வந்து ஐஎம்எஸ்க்கான வேலைகள். ஸோ இன்றைய செஷன் நாம சில முக்கியமான விஷயங்களை பார்த்தோம் நம்ம. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். ஸோ தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் டு த என்டையர் ஆடியன்ஸ்.